அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு. நிறைய சகோதர சகோதரிகள் என்கிட்ட தொடர்ந்து கமெண்ட்டில் இதுக்கான பரிகாரம் போடுங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. நான் அந்தந்த நாளுக்கான பரிகாரம் போடுறதுல பிஸியாக இருந்ததுனால இந்த ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு கொஞ்சம் தாமதமாயிடுச்சு. நான் சொல்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கையானது நிறைவேறியே தீரும். சரி, எதற்கான பரிகாரத்தை பற்றி கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல வேலை கிடைக்கணும், அதாவது பிடிச்ச மாதிரி கிடைக்கணும், அதிக சம்பளத்தில் கிடைக்கணும். அதை விட முக்கியமாக கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும், அதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுங்கன்னு தான் ரிப்பீட்டாக எங்கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க. இன்றைக்கி நான் இந்த பரிகாரத்தை சொல்கிறதன் மூலமாக நாளைய நாளில் நீங்கள் இதை செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் இப்போ நான் காலை முதல் பதிவாகவே இதை உங்களுக்கு நான் கொடுக்குறேன். சரிங்களா? இதை நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை நாளில் தான் செய்யணும். இந்த ஞாயிறு அந்த ஞாயிறுன்ட்டுலாம் இல்லை, ஏதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமை நாளில் பெண்கள் பீரியட்ஸ் இல்லாத மாதிரி ஒரு ஞாயிற்றுக்கிழமையாக பார்த்து இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க. இதை செய்ய உகந்த நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் 6 to 7 சூரிய வரை. சரிங்களா? ஏன்னா காலையில் சூரியன் உதயமாகுது பார்த்தீங்களா, அந்த 6 to 7 அந்த நேரத்தில் தான் நம்ம இந்த பரிகாரத்தை செய்யணும். ஞாயிற்றுக்கிழமைனா ஒரு சிலர் பார்த்திங்கன்னா லேட்டாக கூட எழுந்திருப்பீங்க. உங்களுக்கு நல்ல வேலை வேணும், கவர்மெண்ட் ஜாப்பில் வேணும் அப்படிங்கும்போது நீங்கள் அந்த ஞாயிற்றுக்கிழமை நாளில் காலையில் கொஞ்சம் ஒரு 5:30 மணிக்கெல்லாம் எழுந்து இந்த பூஜைக்கான ஏற்பாடுகளை பண்ணி தயாராகிக்கோங்க. 6 to 7 நான் சொன்ன இந்த விஷயத்தை பண்ணிவிடுங்க. சரிங்களா? இதை எப்படி பண்ணணும், இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தரலாம். இதுக்கு நமக்கு ஏதாவது ஒரு தட்டு தேவைப்படுது. பித்தளையோ காப்பரோ ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு அரச இலை தேவைப்படுது. இந்த அரச இலை அப்படிங்கிறது சகல செல்வத்தையும் கொடுக்கும். அதே போல் அரசு வேலைக்கு இந்த இலை ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். அதே போல் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கும் இந்த அரசு இலையை வச்சு நிறைய பரிகாரம் நம்ம சேனல்லையும் கூட சொல்லியிருக்கிறேன். மேலும் என்னுடைய வடிவம் பார்த்திங்கன்னா விநாயகருடைய தோற்றம் மாதிரியே இருக்கும். சரிங்களா? அதனால் ஒரு அரசு இலை நல்லதாக எடுத்துக்கோங்க. பழுத்திருக்கிற மாதிரி கிழிஞ்சிருக்கிற மாதிரிலாம் இல்லாமல் நல்லதாக ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இந்த இலை கண்ணில் பட்டுச்சு அப்படின்னா ஒரு 10-15 கூட நீங்கள் எடுத்துகிட்டு ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம். வச்சுட்டு வாரம் கூட நீங்கள் ஏற்றிட்டு வரலாம். சரிங்களா? இப்போ ஒரு அரச இலை எடுத்துக்கோங்க. அடுத்து இந்த இலை நல்லா கழுவிட்டு அது நுனிப்பகுதியில் சந்தன குங்குமம் இட்டுக்கோங்க. அதே போல் அந்த பிளேட்டுக்கும் சந்தன குங்குமம் இட்டுக்கோங்க. அடுத்ததாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கோதுமை, முழு கோதுமை, அதை நீங்கள் எடுத்துக்கணும். சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த தட்டு எடுத்தோம் இல்லையா, அது கூட நான் சுத்தம் பண்ணிவிட்டு சந்தன குங்குமம் எடுக்க சொன்னேன் இல்லையா, அதில் இந்த கோதுமையை நீங்கள் பரப்பி வச்சுருங்க. ஏன்னா கோதுமைங்கிறது சூரிய பகவானுக்கு உகந்த ஒரு தானியம். அதனால் இதை நம்ம போட்டு பரப்பி வச்சுக்கணும். இதுக்கு மேலே தான் இந்த அரசு இலை வைக்கணும். வச்சுட்டு இப்போ ஒரு மண்ணகல் எடுத்துக்கோங்க. இதில் பஞ்சுத்திரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு சுத்தமான நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றி வைக்கணும். இப்படி ஏற்றும்போது இந்த தீபமானது கிழக்கு திசை பார்த்த மாதிரி எரியணும். அதாவது ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி, சூரிய பகவான் உதயமாகிறார் பார்த்தீங்களா, அவர் பார்த்த மாதிரி நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றி வைக்கணும். பக்கத்துலேயே ஏதாவது ஒரு பூ வச்சுருங்க, ஒரு டம்ளர் தண்ணீர் வச்சுருங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியுங்கிறதுனால தான் நான் சொல்ல. சரிங்களா? இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த அரசியலினுடைய அந்த நுனிப்பகுதி இருக்குது இல்லையா, அதுவும் கிழக்கு பார்த்த மாதிரி தான் இருக்கணும். அதில் வச்சு நம்ம ஏற்றக்கூடிய அந்த தீபமும் பார்த்திங்கன்னா கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ நாமும் கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி தான் உட்காந்துக்கணும். முதுகு தண்டை ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கணும். இப்போ மனதார முதல்ல முழுமுதற் கடவுளான விநாயக பெருமானை வேண்டிக்கோங்க. உங்கள் குலதெய்வத்தை வேண்டிக்கோங்க. அதன் பிறகு சூரிய பகவானையும் முதுகு தண்டை ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும், அரசு வேலை கிடைக்கணும் அப்படின்னு ஆத்மார்த்தமாக வேண்டிட்டு, இப்போ நான் சொல்லக்கூடிய சூரிய பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை நீங்கள் ஒரு 27 முறை அல்லது 108 முறை சொல்லுங்கள். எண்ணிக்கை கணக்குக்கு நீங்கள் இந்த முழு கோதுமையை கூட பயன்படுத்துறதுனால பயன்படுத்திக்கலாம். இல்லை ருத்ராட்ச மாலை, கொண்டக்கடலை, நிலக்கடலைலாம் வச்சுருக்கிறீங்கன்னா அதை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நீங்கள் சொல்ல வேண்டிய அந்த காயத்ரி மந்திரமானது உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும் பாருங்கள். ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரசோதயாத். ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரசோதயாத். ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரசோதயாத். இதை சொல்லுங்கள். சொல்லி முடிச்சுட்டு நல்ல மனதார ஒரு முறை வேண்டிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் சொன்ன இந்த ஒரு தீபத்தை நீங்கள் வெட்ட வெளியில் ஏற்றுங்க. அதாவது வீட்டுக்குள்ளே ஏற்றுவதை காட்டிலும்
வாசலில் வந்துட்டு நீங்கள் ஏற்றலாம், அல்லது மொட்டை மாடியில் உட்காந்துட்டு நீங்கள் ஏற்றலாம். ஏன்னா சன்லைட் வந்து நம்ம மேலே படணும், சரிங்களா? அந்த தீபமும் வந்து சன்லைட்டை பார்க்கணும், அதுதான் நமக்கு இன்னும் அதிகப்படியான பலனை வந்து கொடுக்கும். அதனால் வெட்ட வெளியில் வந்துட்டு நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றுங்க. முதல்ல அந்த இடத்தையெல்லாம் சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணிட்டு அங்கே நீங்கள் ஒரு விரிப்பு விரித்து வச்சு கூட உட்காந்துட்டு இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம். அதன் பிறகு உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ அதை நீங்கள் போய் பார்க்கலாம். அது இந்த தீபம் வந்து அப்படியே எரியிற வரைக்கும் அது பாட்டுக்கு எரியட்டும். தானாக மலையேறினாலும் ஓகே, இல்லைன்னா இந்த எண்ணெய் குறைஞ்சதுக்கப்புறமா நீங்களே ஒரு பூவின் காம்பை கொண்டு குளிர வச்சிங்கனாலும் சரி, அது பார்த்துக்கலாம், சரிங்களா? இந்த மாதிரி வந்து பண்ணிக்கோங்க. அது வரைக்கும் இது வெட்ட வெளியிலே அது பாட்டுக்கு கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி எரிஞ்சிட்டே இருக்கட்டும். சரி, விளக்கு குளிர்ந்துருச்சு. அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த தண்ணி வச்சோம் பார்த்தீங்களா, அது சூரிய பகவானை பார்த்த மாதிரி அப்படியே கையில் ஊற்றி நீங்கள் சூரிய பகவானுக்கு அதை அர்ப்பணம் பண்ணிவிடுங்க. அதே போல் இந்த அரசு இலையை நீங்கள் வந்துட்டு கால்படாத இடத்துல தூக்கி போட்டுடலாம். அடுத்து இந்த கோதுமையை வச்சுருந்தோம் இல்லையா, இதை வந்துட்டு நீங்கள் பறவைகளுக்கு தானமாக வந்து கொடுங்க. வீட்டுக்கு பக்கத்தில் குளம் ஆறு எல்லாம் இருக்குது அப்படிங்கும்போது அங்கே மீன்கள் இருக்கும். அந்த மீன்களுக்கு இந்த கோதுமை நம்ம தானமாக கொடுக்கறதும் சிறந்த பலனை வந்து கொடுக்கும். ஆனால் கண்டிப்பாக வந்துட்டு இது போல் எறும்புகளுக்கோ பறவைகளுக்கோ மீன்களுக்கோ இந்த கோதுமையை வந்துட்டு நம்ம தானம் தான் கொடுக்கணும். இதை வந்து நீங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் செஞ்சுட்டு வாங்க. இப்போ ஒரு சிலருக்கு சந்தேகம் வரும், பீரியட்ஸ் ஆகிட்டா எங்களால் செய்ய முடியாது அப்படின்ட்டு. அந்த ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க, அதுக்கு அடுத்து வர ஞாயிற்றுக்கிழமையும் செய்யுங்க. இதுக்கு வந்து கணக்கெல்லாம் கிடையாது, நீங்கள் பாட்டுக்கு இதை தொடர்ந்து செஞ்சுட்டே வாங்க. அதுக்காக ரொம்ப வந்து டைம் எடுத்துக்குமா அப்படின்லாம் கேட்காதீங்க. நீங்கள் இதை ஒரு 9-11 ஞாயிற்றுக்கிழமையில் செய்யறதுக்குள்ளாரையே நீங்கள் எதிர்பார்த்த வேலை வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஒருவேளை கர்ம வினைகள் காரணமாக கொஞ்சம் தாமதமாகுது அப்படிங்கும்போது நீங்கள் அதை வந்துட்டு கைவிட்டுறாதீங்க, நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க. கண்டிப்பாக வந்து நம்ம நவகிரகத்திலே பார்த்திங்கன்னா கண்ணுக்கு முன்னாடி தெரியக்கூடிய தெய்வம்னு பார்க்கும்போது சூரியனையும் சந்திரனையும் தான் சொல்லுவோம். அதுவும் வந்து சூரியனை வந்துட்டு தகப்பன் ஸ்தானத்தில் வந்துட்டு நம்ம வச்சு சொல்லுவோம், சரிங்களா? அதனால் கண்டிப்பாக வந்து சூரிய பகவான் கையிடவே மாட்டார். கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கையை வந்து நிறைவேற்றி தருவார். நாளைய நாள் ஞாயிற்றுக்கிழமை நாளாக இருக்கிறது இல்லையா, அதனால் நீங்கள் அந்த அரசியல் இப்போவே கூட நீங்கள் போய் பார்த்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைனா அடுத்த வாரம் கூட பார்த்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில் தான் இதை செய்யணும். 6 to 7 சூரிய ஓரையில் நீங்கள் இந்த ஒரு தீபத்தை ஏற்றணும். முழு கோதுமை கிடைக்காது அப்படின்லாம் நீங்கள் சொல்லிகிட்டு இருக்க வேணாங்க. நீங்கள் அதை போய் கடையில் பார்த்து வாங்கிட்டு வந்து வச்சு இந்த பரிகாரத்தை செய்யுங்க. கண்டிப்பாக சீக்கிரமாக நீங்கள் விரும்பின மாதிரி ஒரு நல்ல வேலை கிடைக்கும். அது அரசு வேலையாக இருந்தாலும் சரி, இல்லை உயர் பதவி எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும். அதிக சம்பளத்தில் பிடிச்ச மாதிரி வேலை வந்து கிடைக்கும். அவசியம் எல்லோரும் செஞ்சு பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.